அஜித்தண்ணா விடாதடா, இன்னொரு வாட்டி ஏத்தி அடினா எல்லாருக்கும் இன்னொரு வாட்டி சாமி ஒருத்த போட்ட போட்டு எங்க இடிக்காது கோலா செய்தா கொடைக்கானலுக்கு பயங்கரமா சமைக்கிறோம். ஃபைனலா நம்ம மஞ்சுபல் பாய்ஸ் மாட்டிக்கிட்டே அந்த குணாகாய்க்கு வந்திருக்கோம். பேர் என்ன? யாரு? சத்தத்தை கேட்டிங்களா? ஏய் சுபாஷே. எந்த ஏரியாவில் நீங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்க, சேர்ந்து போகலாம். எங்கே நம்ம போகிறோம்? வெல்கம் டு ஜேஜிஎஃப் vlog. இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு தான் போகிறோம். நம்ம பாய்ஸ் எல்லாருமே. சரி வாங்க அங்கே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். எங்க இடிக்காது கோலா செய்தா கொடைக்கானலுக்கு ஒரு வழியாக கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதாங்க. கொடைக்கானல் வந்ததையுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாமே எங்கே நிற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் பார்சல் நிற்பாங்க. சரி ஓகே, அங்கே போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டால் தான் வந்துட்டு கொடைக்கானல் வந்ததுக்காகவே அர்த்தமாக இருக்கும். சரி வாங்க அப்படியே அங்கே போகலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க, பாருங்க அப்படியே. இதோட 32வது போட்டோ வாங்கல. ஐபோன் வச்சிருந்தா அந்த நிலைமைங்க. அவ்வளவுதான், போட்டோ எடுக்க சொல்லி கொண்டுருவானுங்க. எடுத்துருங்க. நல்லா இருக்கா? அடுத்த ஆளு எவ்வளவு போட்டோ எடுத்தாலும் திருப்தி ஆகாதுங்க. ப்ரோ வாங்க வாங்க வாங்க, எங்களை ஒரு போட்டோ எடுங்க வாங்க. தொடச்சிட்டு எங்களை ஒரு போட்டோ எடுங்க பாப்போம். போட்டோ எடுத்தாச்சா? அவ்வளோதாங்க, கொடைக்கானல் வந்ததுக்கு இதான் முதல் ஆதாரம். நல்லா இருக்கா? போலாம் பாய். இது என்ன முத்து சொல்ல வாங்கி தெரியா பாய்? பாய் எங்க பாத்தியா? நீ வேற லெவல் பாய். பாய் ஏதாவது வாங்க பாய். மக்கா சொல்லுவாங்க வா. பாய் மக்கா சொல்லுவாங்க வா. சுண்டல் சுண்டல் சுண்டலுக்கா? சுண்டல் வேணா மக்கா சொல்லுவாங்க. மிக்சிங்னா அப்படியே பிளேன்னா அப்படி மிக்சிங் வாங்கிக்கிறியா? ஏகப்பட்ட கடை இருக்குங்க. வர வழியில நீங்க அங்கேயே நிப்பாட்டினீங்கன்னா வர எல்லாம் சுட சுட நிறைய இருக்கு. என்ன காளானு, மக்காச்சோளம், சுண்டல் சுண்டல், வேற என்ன இருக்கு?
அந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அது என்னது? ஸ்ப்ரிங் ரோல், அந்த ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் ரோல். பொட்டேட்டோ. ஏறுங்க. பாய். கடனை வாங்கியாவது கொடைக்கானல் ஒரு வீட்டை கட்டி ஆகணும். எல்லாரும் உட்கார வச்சு ஒரு போட்டோ எடுக்கலாம். வேற லெவல்ல இருக்குங்க. ஸ்பாட்டிங் ஃபுல்லா மேகம் தாங்க. சொர்க்கம் அதுவே இருக்க மாதிரி இருக்கு. ஜில்லுன்னு. ஃபைனலா நம்ம மஞ்சுபால் பாய்ஸ் மாட்டிக்கிட்டே அந்த குணாகாய்க்கு வந்திருக்கோம். பேர் என்ன? யாரு? சத்தத்தை கேட்டீங்களா? ஏய் சுபாஷே, பக்கத்துல போவோம். ஒரு படத்தினால ட்ரெண்ட் ஆயிட்டான். யாராவது வேற பேச்சு பேசுறாங்க. அதான் எல்லாம் மஞ்சுமல் பாய்ஸ், மஞ்சுமல் பாய்ஸ். இது எங்க நான் பாத்துக்கிறேன். வந்துட்டோம் பாரு. எதுக்கு பயமா இருக்குது? குட்டாட்டா, மழை வருது குட்டாட்டா. ஏய் குட்டாட்டா, பாய் சமூகமா நம்ம கீழே பார்த்தோம். எடு பாய். நியூஸ் பேப்பர்ல வர மாதிரி ஆயிர போகுது. பாஸ் இருக்காரு உள்ள, கை தெரியுதா? வாடா உங்க அண்ணன் கூப்பிடுறாரு. அவன் ஒரு வேலையா போயிருக்கா, வருவா. நிக்கிறது எங்க பாய் போறது? நனைஞ்சிரும் பாய். ஆஹா ரைட். சூத்துலயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலயும் அடி வாங்கியாச்சு. சரியான மழைங்க. எல்லாரும் ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். ஸோ சதம் இருக்கு. கரெக்டாக ஆகஸ்ட் 15 அன்றைக்கி வந்துடும். சரியான மழை. நீங்கள் வந்தீங்கன்னா மே மாதம் அளவுக்கு வாங்க. இதுக்கு வந்துட்டு போட்டு விடு. சரி ஓகே, அங்கிட்டு போய் கண்டினியூ பண்ணுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக புக் பண்ண வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்க அப்படியே போவோம். எல்லாம் சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க.
இங்கே பாருங்க மாஸ்டர் 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 அங்கே பாருங்க மாஸ்டர் சப்பாத்தி செய்கிறாங்க. அங்கிட்டு இவர் யாரு? ஹெல்பிங். நீங்கள் இவர் தான் சிக்கன் வறுக்க போகிறவர்னு நினைக்கிறேன். சிக்கன் எத்தனை கிலோ? 5 கிலோ. இன்னைக்கு மட்டுமா? பயங்கரமா சமைக்கிறோம். ஆஹா ஆரம்பிச்சுட்டாங்களா? இனிமே எல்லாமே சாமி வந்துருமே. கடவுளே போச்சுறாங்க. ஐயோ சாமி வந்துருச்சு. ஐயோ அப்புறம் என்ன போடு டான்ஸ் போடு. சரி அண்ணா அஜித்தண்ணா விடாதடா, இன்னொரு வாட்டி ஏத்தி அடினா எல்லாருக்கும் இன்னொரு வாட்டி சாமி வந்து போட்ட போட்டு. வா 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 இதா The next morning. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அதை நெக்ஸ்ட் டே ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு காலையில் கிளம்பி வந்தோம். காலையில் கிளம்புனோம்னா காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே தான் கிளம்புனோமே ஏரியாவிலேருந்து. இங்கே வந்தது சாயந்தரமாக ஒரு 4 மணிக்கு போய் தான் வந்தோம். வரும்போதே பார்த்திங்கன்னா அப்படியே சில்வர் பால்ஸும் குணா கோயிலுக்கும் போயிட்டு அவ்வளோ நேரம் இங்கே வந்துட்டோம் ரூமுக்கு. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ட் மவுண்டைன் அப்படிங்கிற ஒரு ஹவுஸில் தான் நாங்கள் வந்து தங்கியிருந்தோம். இங்கே வந்துட்டு ஒரு பர்சனுக்கு 500 ரூபாயும் பர் டேக்கு 500 சார்ஜ் பண்ணாங்க. நல்லாயிருக்கு. 15 பேர் நாங்கள் வந்திருந்தோம். வேறு லெவலில் இருந்துச்சுங்க. வீடெல்லாம் சும்மா வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. வீடெல்லாம் சும்மா பெரிய வீடு தான். மொத்தம் 4 ரூமு. 4 ரூம்லையுமே அட்டாச்சு பாத்ரூம்லாம் இருந்துச்சு. ப்ளஸ்ஸு ஹாலு, கிச்சனு, சாப்பாடெலாம் நாங்களே சமைச்சு சாப்பிட்டோம். சாப்பாடு திங்ஸ்லாம் நாங்கள் வரும்போதே எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். நீங்களும் வந்தீங்கன்னா அதே மாதிரி வரும்போதே வாங்கிட்டு வந்துடுங்க. எல்லாமே இங்கேயே சமைச்சு தருவாங்க. சமைச்சு தரதுனாலும் சமைச்சு தருவாங்க. இல்லை அப்படின்னாலும் நீங்களே வரும்போது வாங்கிட்டு வந்துடுங்க. நாங்கள் வந்து இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டோம். நைட்டு வந்துட்டு ஃபயர் கேம்ப்லாம் போட்டிருந்தோம். அதுக்கெலாம் கட்டை 800 நினைக்கிறேன். கட்டை மட்டும் அது மாதிரி கட்டை கீழேயும் வாங்கிட்டு வரலாம். இல்லை இங்கேயும் கொடுக்குறதுனாலும் கொடுப்பாங்க. அதுக்கு மட்டும் தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. மற்றபடி கேஸு எல்லாமே இங்கே இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். சமைக்கிறதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணின்னு சொன்னாங்க. டீ காஃபி போகிற மாதிரினா அமௌண்ட் எதுவும் வேணாம் அப்படின்னாங்க. மற்றபடி வேறு ஏதாச்சும் பெருசாக சமைக்கிறீங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணோம் அப்படின்னாங்க. பெருசாலாம் காசு எதுவும் வாங்கலைங்க. ஒருத்தருக்கு 500 ரூபாங்கிறது பரவாயில்ல தான். இங்கே கொடைக்கானலில் விளாக் பண்ண முடியலங்க. வந்து என்ஜாய் பண்ணுற மூலம் இருக்கனால
ஏதாச்சும் லாக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஆனால் மைண்ட் செட்டே இல்லை. மைண்டெல்லாம் செம்ம ஃப்ரீயாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி வேறு லெவலில் இருக்குது. நைட்டு ஃபுல்லாகவே செம்ம பண்ணுங்க. பசங்களோட செம்ம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட சத்தியமாக பசங்களோட வந்தால் வேறு லெவலில் இருக்குங்க. எந்த ஒரு மைண்டில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. வந்தால் ஃபுல்லாக எந்த நினப்புமே இல்லை. வந்து தான் என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வேறு லெவலில் இருந்துச்சு. அது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் மாதத்தில் ஒரு நாள் இது மாதிரி போனோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அடிக்கடி எங்கேயா ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு ஆசை. பட்டு நடக்கும், பண்ணுவோம். அடுத்து மெயினாக வந்துட்டு யாராச்சும் வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நானும் வரேன். வேறு எந்த ஏரியாவில் நீங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்க, சேர்ந்து போகலாம். டே 3ங்க, அவ்வளோதான். ரூமை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். பக்கத்தில் வில்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு முருகன் கோயில் இருக்குது அப்படின்னாங்க. சரி ஓகே, அங்கே போய்ட்டு ஒரு தரிசனத்தை போட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். வீடியோஸ் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலாம், இல்லை இதில் ஏதாச்சும் குறை இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஏதாச்சும் திருத்திக்கலாம். அடுத்த வீடியோவில் சூப்பராக பண்ணிடலாம். ஓகேங்க, தரிசனத்தை முடிச்சாச்சு, அவ்வளோதான், கிளம்புவோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, டாடா, பாய்.